பொழியும் சிலுவையின் கீழ் கலங்கும் என் மனம் சரணடையும். வருவாயா கண்ணீர் பொழியும் கண்கள் துடைக்க கனிவாய் வருவாயா செந்நீர் வழியும் எந்தன் இதயம் தேற்றிட வருவாயா காயம் மாற்றிட வருவாயா ஆயிரம் நினைவுகள் சூழ்ந்து வர உன் ஆலயம் வந்தே என் நிறைவா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்முடைய அன்னைக்கு நாம் பிறப்பு விழாவையொட்டி திருவிழா எடுக்க நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய திருவிழா சிறப்பாக நடக்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எனக்கும் ஆண்டவர் அருள் புரியட்டும். தேவ அன்னையானவள் கடவுளுக்கு மிகவும் பிரமாணிக்கம் உள்ளவராக இருந்தார். பாப்பரசர் சொல்லுகிறார், நம்பிக்கைக்குரியவராக அவர் இருந்தார் என்று. இன்று நமக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பும் அதுதான், மரியா நம்பிக்கைக்குரிய கன்னி. இயேசுவோடு துவக்க முதல் கடைசி வரை இருந்தவர், பெண்களுக்குள்ளே பேறு பெற்றவராக உயர்த்தப்பட்டவர், கேட்பவர்களுக்கெல்லாம் அருளின் வல்லமையை கொடுக்கக்கூடியவர். இவ்வாறாக அன்னை முதல் சீடராகவும் எல்லாரும் புனிதர்களுக்கும் மேலானவராக அவர் கருதப்படுவதற்கு காரணம் அதுதான். இன்று நாம் அந்த அன்னையின் விழாவை கொண்டாட குழுமி இருக்கிற இவ்வேளையில் கடவுள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார், நாம் அன்னையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கடவுளுக்கு அன்னை பிரமாணிக்கமாக இருந்தால் நாம் அந்த அன்னைக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். இருப்பதற்கு அவர் சொல்லுவது போல செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் தான். இதனை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக ஆண்டவரில் நம்பிக்கையும் பிரமாணிக்கமும் உள்ளவராக வாழ்வதற்கு கடவுளுடைய வரத்தை கேட்டு ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளிலே ஒளிபரப்புவதற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching that same. இந்த திருப்பலியை தகுதி வாய்ந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமது குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள போராடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தெரிந்து கொண்டுள்ளே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குடையவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்று. என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகிவிட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 37 பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய்,
நாட்டிலே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நிலையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பீரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நீரை மல்லிகை வாழ்வு ஆண்டவர் உடனே. எங்களுக்காக மன்றாடும் மரியே வாழ்கவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம்,
தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறு இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பிறப்பிலிருந்தே தூய்மையாக்கப்பட்ட வல்லமையினாலே நிரப்பப்பட்ட அன்னையின் திருவிழாவை, பிறப்பு விழாவை கொண்டாட நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்து நவநாட்களின் வழியாக நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே தான் அன்னையை பற்றி சிந்திக்க திரு அவையானது அழைக்கின்றது. நமது சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மரியா நம்பிக்கையின் கண்ணி. ஒரு பழமையான ஒரு ஆலயம் ஒன்று இருந்தது. அந்த ஆலயமானது பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். நிறைய மக்கள் வருவது இல்லை. ஆனால் ஒரே ஒரு பாட்டி அம்மா ஒருவர் அந்த ஆலயத்திற்குள்ள இருந்த அன்னை மரியாளின் அந்த சிலைக்கு முன்னாலே அமர்ந்து உருக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தார். இவ்வாறு ஜெபித்து கொண்டிருக்கிறதை பார்த்து அங்கு வேலை செய்த ஒரு பணியாளர் அவரை எப்படியாவது பரிகாசம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவருக்கு பின்னாலே போய் நின்று அவர் மெதுவாக சொன்னார், மகளே, நான் தான் இயேசு பேசுகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார். அந்த அம்மா ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. சுரூபத்தை பார்த்து ஜெபித்து கொண்டே இருந்தார். மீண்டுமாக சற்று நேரம் கழித்து கொஞ்சம் சத்தமாக பேசினார், மகளே, நான் தான் இயேசு பேசுகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார். அப்பொழுதும் அந்த அம்மா திரும்பி கூட பார்க்கவில்லை. 3ஆம் முறையாக கொஞ்சம் சத்தமாக அவர் சொன்னார், மகளே, நான் இயேசு பேசுகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள், எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த அம்மா திரும்பி கூட பார்க்கல. அந்த சுரூபத்தை, அன்னை மரியாளின் சுரூபத்தை பார்த்து கொண்டே சத்தமாக சொன்னார், அப்பா இயேசுவே, கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, தொல்லைப்படுத்தாத, நான் அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறேன், நீ எனக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்னை மரியாளின் மீது பக்தி கொண்டிருப்பவர்கள் எதை கேட்டாலும் அன்னையானவள் நமக்கு கொடுப்பாள் என்ற உறுதியைத்தான் இந்த சிறிய நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்னை மரியா கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் அற்புதமான கொடை. நமது நம்பிக்கையினுடைய நட்சத்திரம் அவர்தான். பாப்பரசர் கூறுவது போல இந்த திருத்தலங்கள், அன்னையினுடைய திருத்தலங்கள் எல்லாம் நம்பிக்கையின் திருத்தலங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்பிக்கைக்குரியவர் அங்கே இருக்கிறார், நம்பிக்கைக்கு உரியவர்கள் இன்னும் வரப்போகிறார்கள் என்று. அன்னை நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார். அவரை தேடி செல்லுகின்ற நாமும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்பதை குறித்து காட்டக்கூடிய வகையிலே தான் அவர் இவ்வாறு சொன்னார். அன்னை மரியாள் கடவுளாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக, பெண்களுக்குள்ளேயே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக,
ஆண்டவர் அவரை குறித்து வைத்தார். குறித்த நாளிலே அவரை அருளினாலே நிரப்பினார், வல்லமையினாலே அவரை ஆசீர்வதித்தார். ஆகையினாலே அன்னை மரியாள் பேறு பெற்றவளாக அவள் இருக்கிறார். தொடக்கம் முதல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நிறைய திரு வெளிப்பாடுகள் நடக்கின்றன. தொடக்கத்திலே கடவுள் மனிதர்களுக்கு தானே முன்வந்து தன்னை பற்றி அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோப்பு, அவ்வாறு இறைவாக்கினர்கள், நீதிமான்கள், நீதிபதிகள், அரசர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து இத்தகைய ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்வுக்கு அவர்களை அழைக்கிறார். கடவுள் அவர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த உறவை நாளும் பொழுதுமாக அதை வளர்த்து வருவதை நம்மால் காண முடிகிறது. இறுதியாக கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் வழியாக ஒரு முழுமையான ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருகிறார். அவர் நம்பிக்கையை முதன்மைப்படுத்தி எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த அதிசயங்கள் எல்லாம் அவரிடத்திலே வல்லமை இருக்கிறது என்பதற்காக அல்ல, தான் பார்த்த இடத்திலே, பார்த்த மனிதரிடத்திலே அங்கே நம்பிக்கை இருக்கிறதை அவர் உறுதி செய்து கொள்கிறார். மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவர் போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட மிகுதியினாலே யாரும் உள்ளே வர முடியவில்லை. அதற்கு மாறாக முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை 4 பேர் சேர்ந்து கூரை வழியாக பிரித்து கொண்டு அவரை உள்ளே இறக்குகிறார்கள். ஒருவேளை அந்த மனிதன் நினைத்தாரோ என்னவோ, ஆனால் தூக்கி வந்த 4 பேரிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நற்செய்தியும் அதையே சொல்லுகிறது, நான் அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்தேன் என்று. ஆகையினாலே அந்த நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவர் அந்த மனிதனை நோக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். மேலுமாக நாம் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 2 குருடர்கள் இயேசுவை தேடி ஓடி வருகிறார்கள். தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்துகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து, இதை என்னால் செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்கிறார். ஆண்டவரே, இது உம்மால் முடியும் என்று அவர்கள் சொன்ன பிறகு உங்களுடைய நம்பிக்கையின்படியே அது ஆகட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். இவ்வாறு ஆண்டவர் எங்கு புதுமை செய்தாலும் அந்த நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். நம்பிக்கையை முன்னிட்டு அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வீண் போகாதவாறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்களுடைய நம்பிக்கையை வளர்க்கிறார், அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார் என்று பார்க்கின்றோம். இவ்வாறாக அன்னையை பொறுத்த வரையிலே கபிரியேல் தூதர் வருகிறார், கடவுள் அனுப்புகிறார். அந்த அன்னை, அந்த தூதர் அன்னையிடத்திலே வந்து அருள் நிறைந்தவரே வாழ்க என்று சொல்கிறார். கடவுள் ஏற்கனவே அவரை அருளால் நிறைத்துள்ளார். ஆகையினாலே அவரிடத்திலே அருள் நிறைந்திருக்கிறது. மேலுமாக ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லுகிறார். கடவுளுடைய உடனிருப்பு உம்மோடு இருக்கிறது. மேலும் தூய ஆவியை பொழிகிறார். ஆவியானவர் இறங்கி வந்து வல்லமையினாலே அவரை நிரப்புகிறார். அன்னை மரியாளும், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வாக்கின்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார். இனிமேல் அவள் மரியாவாக இல்லை. ஏனென்றால் தன்னை முழுமையாக ஆண்டவருடைய அந்த விருப்பத்திற்கு அர்ப்பணித்து விட்டால் தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய எதிர்பார்ப்புகள் இவற்றையெல்லாம் அவள் பொருட்டாக நினைக்காமல் தன்னை முழுமையாக அதில் ஈடுபடுத்தி கொண்டாள். துவக்க முதல் இறுதி வரை அன்னை மரியாள் இயேசுவோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் உடன் இரட்சகை என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அந்த மீட்பு பணியிலே இவர் பங்கெடுத்து கொண்டார். கடவுள் தோற்றுவித்த அந்த உறவை இன்றைக்கு
பெரிதாக வளர்த்து அதை உருவாக்கி இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு கொடுக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அருள் இவ்வாறு இத்தகைய ஆலயங்களில் தங்கி இருக்கிறது. அது அன்னையினுடைய ஆலயத்திலே விசேஷமாக கடவுளினுடைய வல்லமை இருக்கிறது, அருள் இருக்கிறது. தேடி போகின்றவர்கள் அத்தனை பேரும் அதனாலே பயனடைகிறார்கள். தேவ அன்னையின் ஆலயங்கள் இன்றைக்கு கூட்டத்திலே வழிந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். இங்கே இத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஆசையிலே அல்ல, வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, அதற்கு மாறாக இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்னையின் மீது அந்த நம்பிக்கை இருக்கிறது. நாம் கேட்டதை கொடுப்பார், நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார், நம்முடைய குடும்பத்திலே அமைதியை கொண்டு வருவார். இப்படியாக அவருடைய புதுமைகளை எண்ணி பாருங்கள். 2 புதுமைகளை சொல்லுகிறோம், பால்கார சிறுவன், மோர்க்கார சிறுவன் என்று. இந்த பால்கார சிறுவனிடத்திலே இருந்து அன்னை அந்த பாலை வாங்கி தன்னுடைய கையில் இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இது என்ன ஒரு பெரிய நிகழ்வா என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் இயேசு பிறருக்கு செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். கொடுக்க வேண்டும், இருப்பதை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த சிறுவன் தன்னிடத்திலே இருப்பதிலே பகிர்ந்து அந்த குழந்தைக்கு கொடுத்தார். இதை மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை ஒரு வெளிப்பாடாக இந்த புதுமையானது நடந்திருக்கிறது. ஆகினாலே நாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமோ அப்பொழுது நம் உள்ளத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். மேலுமாக நாம் பிறருக்கு கொடுக்கிற பொழுது அதை கடவுளுக்கே கொடுப்பதாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த சின்னஞ்சிறிய இவர்களுக்கு செய்வதையெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவதையும் பார்க்கிறோம். மேலுமாக விவிலியர் சொல்லுகிறது, நீங்கள் பிறருக்கு கொடுப்பது, கடவுளை நினைத்து நீங்கள் கொடுப்பது கடவுளுக்கே கடன் கொடுப்பது போன்று என்று சொல்லுகிறது. ஆகினால இவ்வாறு நாம் பிறரோடு பிறர் அன்பில் இருப்பதை பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது. போர்ச்சுகீசிய மாலுமிகள் பெரும் புயல் அடிக்கின்ற பொழுது அவர்கள் அன்னையை நோக்கி ஜெபிக்கிறார்கள். நாங்கள் மூழ்கிவிடப் போகிறோமே, நாங்கள் சாகப் போகிறோமே, எங்களை காப்பாற்றும் என்று அந்த அன்னையிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கடவுள் அன்னையின் வழியாக பார்க்கிறார். அந்த புயல் அப்பொழுதே நிறுத்தப்படுகிறது. புயல் அடங்கிவிட்டது, அவர்களுடைய வாழ்வு காப்பாற்றப்பட்டு விட்டது. இதன் வழியாக எந்த வெளிப்பாட்டை கடவுள் நமக்கு சொல்லுகிறார்? நாம் ஆபத்து நேரத்தில் எங்கே ஓடுவது, என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறோமே, அப்பொழுது நீங்கள் அதே தேவ அன்னை இடத்திலே சென்றால் அந்த அன்னையானவள் உங்களை ஏற்றுக்கொள்வாள். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார். உங்களுடைய ஏக்கங்களை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் வேண்டி விரும்பி கேட்பதையெல்லாம் அவர் கொடுப்பார். இந்த இக்கட்டான வேளையில் நீங்களே முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் அந்த அன்னையானவள் நமக்கு துணையாயிருப்பாள் என்பதை அன்னையின் வழியாக கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு அன்னைக்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் கடவுளுடைய அந்த திருவெளிப்பாட்டோடு இணைந்து நாம் பார்க்க வேண்டும். அன்னையை தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது. இயேசுவிடமிருந்து பிரித்து தனியாக மரியா என்று நாம் காணக்கூடாது. அது தேவ அன்னை, கடவுளோடு இருக்கிறவள், கடவுளுடைய வல்லமையை பெற்றவள். ஆகையினாலே அந்த அன்னை எப்போதும் நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். மேலுமாக சலேசிய பிரான்சிஸ், புனித பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்களோ, தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த அன்னையிடம் ஓடி சென்று அவரது மடியில் படுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். கஷ்டங்களை கடவுள் அவர் வழியாக போக்குவார் என்று. இவ்வாறாக அருள் நிறைந்தவளாக, நம்பிக்கைக்கு உரியவளாக, கடவுளுக்கு மட்டும் பிரமாணிக்கமில்லை, மனிதர்களுக்கும் பிரமாணிக்கமாக அவர் இருக்கிறார். மனிதர்கள் யாரெல்லாம் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் அன்னைக்கு தேவ ஆசீரை, வல்லமையை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே,
அன்னையை தேடி வந்திருக்கின்ற உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம். அன்னையிடம் எடுத்துச் சொல்லுங்கள். அன்னையை நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 13 பாடல் எண் 1. இரக்கம் தனையே இறைவா நீர் விரும்புகின்றீர். தாழ்வுற்று நொறுங்கும் உள்ளம் தனையே இறைவா நீர் மறுப்பதில்லை. என் வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையும் நான் ஏந்தி வந்தேன் ஏற்றிடுவீர். என் வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையும் நான் ஏந்தி வந்தேன் ஏற்றிடுவீர். ஏற்றிடுவீர் இறைவா, இதை மாற்றிடுவீர் தலைவா. என் வாழ்வை பலியாகவே ஏற்றிடுவீர் இறைவா, இதை மாற்றிடுவீர் தலைவா. என் வாழ்வை பலியாகவே. சகோதரரை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இப்படி எல்லாம் வல்ல தந்தை கேட்டதாகும்படி அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பாதையில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறப்பு விழா நாட்களிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்தன்னை உம்முடைய திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவனமே இரவு உணவை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையின ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெற செய்தருளும். உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று திருமகன இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு நமது சமாதானத்தை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களை தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன் வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். திருப்பலியில் பங்கு பெற்றிருக்கிற அருட் சகோதரிகள் தயவு செய்து திவ்ய நற்கருணை வழங்க முன் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested not to come forward to receive the same. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. I request Reverend Sisters participating in the Mass to come forward to distribute the Holy Communion. திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 28 பாடல் எண் 4. கோவிலில் எழுந்து வாருமே இயேசு தெய்வமே, நான் இறையருள் பெறவே. உறவுகள் பிரிந்தாலும் உன் அன்பு மாறாது. பார்வை என்னை தேற்றுமே. இதய கோவிலில் எழுந்து வாழுமே இயேசு தெய்வமே, நான் இறையருள் பெறவே. திசையெங்கும் தெவிட்டாத சுவையமொழி தீராத பேரின்பம் உன்னில் கண்டே. திசையெங்கும் தெவிட்டாத சுவையமொழி தீராத பேரின்பம் உன்னில் கண்டே. கடல் கடந்து சென்றாலும் கரை தேடி அடைந்தாலும், கடல் கடந்து சென்றாலும் கரை தேடி அடைந்தாலும் இயேசு தெய்வமே, நான் இறையருள் பெறவே.
மாலை தொடுத்தேன். காலமெல்லாம் நன்றி கூறி ராகம் இசைத்தேன். கோடி நன்மை நினைத்து நான் இசை மாலை தொடுத்தேன். காலமெல்லாம் நன்றி கூறி ராகம் இசைத்தேன். இறைவன் மட்டும் போதும் என்று அவர் பாதம் சரணடைந்தேன். இறைவன் மட்டும் போதும் என்று அவர் பாதம் சரணடைந்தேன். சிலுவை ஞானம் போதுமானது. ஞானமே சிலுவையானது. இதய கோவிலில் எழுந்து வாருமே இயேசு தெய்வமே, நான் இறையருள் பெறவே. இதய கோவிலில் எழுந்து வாருமே இயேசு தெய்வமே, நான் இறையருள் பெறவே. உறவுகள் பிரிந்தாலும் உன் அன்பு மாறாது. உறவுகள் பிரிந்தாலும் உன் அன்பு மாறாது. உந்தன் பார்வை என்னை தேற்றுமே. இதய கோவிலில் எழுந்து வாருமே இயேசு தெய்வமே, நான் இறையருள் பெறவே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்த உம் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்படி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னையின் திருக்கொடியானது புனிதம் செய்யப்படுகிறது. Now the flag hoisting will take place. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டோடைய நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். The Lord be with you. Be with your spirit. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கியனை திருநாளை கொண்டாட தயாசித்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயரை ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவல் நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. May the Lady of Health sovereign all those who have gathered here her choice blessing through her powerful intercession. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்னையே
அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கியமாகவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கியமாகவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.